ஐயோ மேடம் 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 கமிஷனர் ஆபீஸ் கஞ்சா குடிக்கி ஹலோ வா உனக்கு அடியே கஞ்சா குடிக்கி நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா போலீஸ் நேரம் வீட்டு வாசல் வந்து நிப்பாங்க. இல்ல என்னடா கத்துற? ஏய் கஞ்சா குடிக்கி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் நேரம் வீட்டு வாசல் வந்து நிப்பாங்களா? ஐடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அது நீ இப்ப நீ பண்ணது என்ன தெரியுமா? ஃபால்ஸ் அலிகேஷன். இதுக்கு ஓ மேல சட்ட ரீதியா கேஸ் வாங்கி உன்னை உள்ள தள்ளல. நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலடி. தேவையில்லாம நான் என் குடும்பம் என் பிள்ளைங்க நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். காசு ஹெல்ப் கேட்ட ஒரே நிமிஷம் நீ காசு ஹெல்ப் கேட்ட நான் இல்லன்னு சொன்னேன். நான் எம்மா என்னால இப்ப முடியாது எனக்கு கஷ்டம்னு. ஆனா நீ வேணும் இந்த வயசு கூட சேர்ந்துங்க பாரு. வயசு கூட சேர்ந்துகிட்டு தேவையில்லாம சரி நான் உங்கள்ட்ட எப்ப காசு வாங்கினேன்? சரி உங்கள்ட்ட எப்ப காசு வாங்கின? குழந்தை மேல சத்தியம் குழந்தை மேல குழந்தை மேல சத்தியம் பண்ணி நான் உங்ககிட்ட காசு வாங்கினேன். 2 பசங்க உன் பையன் சேது மேல சத்தியம் பண்ணி அன்னைக்கு திருச்சியில வந்து அவ்வளவு ப்ராடக்ட் திருடிட்டு போனீங்க. அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. நான் இது வரைக்கும் விட்டேன். நான் மனசாட்சியை தொட்டு மனசாட்சியை தொட்டு அந்த வீடியோ விட்டேன். இது வரைக்கும் அந்த வீடியோ போட்டு எனக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லு. இப்ப சொல்றேன் இப்ப சொல்றேன் உன் மேல திருச்சி கேஸ் போடலன்னா ஒரு அப்பனுக்கு பறக்க உன் மேல திருச்சி கேஸ் போட்டு நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா சரி. அப்ப என்ன மயிருக்கு வந்து மீடியாவில் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் அஃபேர் வச்சிருக்கான்னு சொல்லி எதுக்குல சொன்ன? உன் பிள்ளை மேல சத்தியம் பண்றா நீ அப்படி சொல்லி பேட்டி கொடுத்தா அதுக்கப்புறம் கேஸ் எடுத்து நடத்துனியா? அப்ப கூட நான் உன்ன காசு கேட்டேனா? பூந்தமல்லிக்கு கோர்ட்டுக்கு வாய்தாவுக்கு எத்தனை வாட்டி அலைஞ்சேன். அப்ப கூட நான் உன்ன காசு கேட்டேனா? சொல்லு. கேஸ முடிக்கணும். கேஸ முடிச்சிரு. கேஸ முடிச்சு என்ன காசு கேட்ட சொல்லு. என்கிட்ட காசு இல்லாம என் பிள்ளை வயசுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறா. அவ போட்டு இந்த கால்ல கடந்த கை மோதிரம் கொலுசு எல்லாத்தையும் அடமான வச்சுதானே நான் வாய்தாக்கு வந்தேன். என்ன அப்ப கூட கேஸ முடிச்சு நீ கொடுத்த கேஸ் கிடையாது. நீ உள்ள ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அந்த கேஸை எடுத்து ஆமா நடத்தணும். இல்ல நீ நடத்தின நீ கேஸ முடிக்கணும்னு பிரச்சனை முடிக்கணும்னு முடிவு பண்ண. நீ வந்து பிரச்சனையை பண்ணிட்டு நான் ஏன் உனக்கு காசு கொடுக்கணும்? உன் கேஸ் அளவுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்? அதுக்கு கூட நான் வந்து கேஸ் சமாதானமாயி கேஸ முடிச்சோம். அப்ப வந்து நான் பிரச்சனை பண்ணேனா? இதெல்லாம் பண்ணி அந்த வாய்தாக்கு வர்றதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் ரீகால் பண்ணி நிமிஷம் நீ எப்ப நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அதுக்கப்புறம் என் தம்பியும் என் புருஷனும் சேர்ந்துக்கிட்டு என்னை அடிச்சு மணப்பார் செஷன்ல மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு கொளுத்திக்குவேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ரிமாண்ட் ஆனது யாரு? நான் தான்டா ரிமாண்ட் ஆனேன். உன்னால எந்த பிரச்சனையும் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கு. எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கு. சரியா? எடுப்பு நீ வந்து நல்லவனா இருக்கணும். நீ ஒருத்தன் தான் குடும்பமா இருக்கா, பிள்ளையா இருக்கா, பொண்டாட்டியா இருக்கனா? அப்ப மத்தவங்க நான் ரோட்ல திடுறாங்களா? இப்ப எதுக்கு இத சொல்றேன்? என்ன விஷயம் நான் என்ன சொல்றேன்? எனக்கு பிரஷர் ஆகுது. தயவு செஞ்சு எனக்கு பிரஷர் ஆகுது. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு அங்க பிரச்சனை நடந்தது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீ காசு ஹெல்ப் கேட்ட நான் என்ன சொன்னேன்? என்கிட்ட டைட்டா இருக்கு. இன்னைக்கு நான் கடனை வாங்கினா இந்த பேச்செல்லாம் பேசாத விஜய். உன்னை நான் 15 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்தெந்த நேரத்துக்கு எப்படி மாறுவ? என்ன அன்னைக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு திருடிட்டு போயிட்டேன்னு சொல்றியே. அன்னைக்கு என்ன சொன்ன? 108 பொம்பளைங்க இருக்காங்க. இப்ப பாரு. இப்ப நீ என்ன பண்ண தெரியுமா? நீ அமைதியா இருந்தா சூர்யா தேவி நான் உன்னை பாவம் பார்த்து விட்டுருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வீடியோ நியூஸ்ல வரும். மாட்டுவேன். சிசிடிவி புட்டேஜ் எல்லாத்தையும் வரும். குடும்பம் கேட்கும். அடியே இப்படி திருடிட்டு வந்து சாப்பிடுறியே இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லையா? திருடுறியா? இன்னும் அந்த எத்தனை கடையில பிள்ளைங்களோட வாழ்ந்துட்டு இப்ப கூட என் புருஷனை விட்டுட்டு நான் தனியா தான்டா
தான் இருக்கேன். என்ன போனை கட் பண்ணிட்டு ஓடிட்டாண்டி.